வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். அம்மா காலேஜ் போறதுக்கு தெரிஞ்சா பாட்டிக்கும் ஷாக்கிங்கா தானே இருக்கும் அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி நம்ம யோசிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு ஜென்னி சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி இன்னைக்கு வந்திருக்காங்கன்ற விஷயமே ஆன்ட்டிக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு எழில் கால் பண்றாரு. ஆனா போன் ரிங் ஆகுது, கால் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு எழில் சொல்றாரு. கிளாஸ் நடந்துட்டு இருக்குன்னே, கிளாஸ்ல எல்லாம் போன் அலோடு கிடையாதுனே அப்படின்னு சொல்றாங்க இனியா. அம்மாவை நான் போய் நேராக பார்த்துட்டு விஷயத்த சொல்லி கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு எழில் காலேஜ் கிளம்பி போறாரு. பாக்கியாமே காலேஜ் முடிஞ்சு இப்போ வராங்க வெளியில. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இது என்னோட பையன் எழில் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எழிலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. என்னடா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் முடிஞ்சு வந்திருக்கிறேன், கிளாஸ் எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன்ற அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. பழனிச்சாரும் அவரோட அம்மாவும் வந்திருந்தாங்கடா என்னை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டுமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பாட்டி ஊர்ல இருந்து வந்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்றாரு எழில். உங்க தாத்தாவை பார்க்காம இருக்க முடியல போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. உனக்கு புரியுதா இல்லையாம்மா, பாட்டி ஊர்ல இருந்து வந்துட்டாங்க, நீ காலேஜ் வந்திருக்கிறம்மா அப்படின்னு சொல்றாரு எழில். ஆமாண்டா, அதை பத்தியே நான் மறந்துட்டேன், நான் வீட்டுக்கே வரலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. நாளைக்கு தான் அத்தை வருவாங்கன்னு நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணவே இல்லடா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நான் காலேஜ் போற விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சிருச்சாடா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. இல்லம்மா, நீதாம்மா வந்து சொல்லணும் அப்படின்னு எழில் சொல்றாரு. நான் வேணா ஆபீஸ்ல போய் தங்கிக்கட்டுமா, நான் வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. சரி, என்னானாலும் நான் தானே ஃபேஸ் பண்ணி ஆகணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. அடுத்ததா பாக்கியா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. பாக்கியாவோட மாமனார் மாமியார் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆசைக்கு போய் என்ன பண்ணுனீங்க அப்படின்னு கேட்குறாரு தாத்தா. ஈஸ்வரி சொல்றாங்க, காலையில 5 மணிக்கே எழுந்திரிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்க பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன கோயிலுக்கெல்லாம் போவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா 2 மணி நேரம் தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. தியானம் பண்ணணும் அப்படின்னா அமைதியால இருக்கணும், உன்னால பேசாம அமைதியாவே இருக்க முடியாதுல்ல அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அதெல்லாம் என்னால அமைதியா இருக்க முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி. இப்ப கூட உன்னால பேசாம இருக்க முடியாது அப்படின்னு நீங்க சொன்னப்ப நான் கோபப்படவே இல்லை பாத்தீங்களா, அமைதியா தானே பதில் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா பண்ணணுங்க, கோபப்படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல பாக்கியா இப்போ அவங்க வராங்க. பாக்கியாவை பார்த்த உடனே, என்ன பாக்கியா உனக்கு வரதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு கோபமா கேக்குறாங்க பாக்கியாவோட மாமியார். பாக்கியா மாமனார் சொல்றாரு, என்ன ஈஸ்வரி இப்பதானே கோபப்படக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியாவோட மாமியார். காசிக்கு போயிட்டு வந்த அத்தைய பார்க்க வர்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமாமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லத்த, கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இவ்வளவு நேரமா கேன்டீன்ல இருந்த அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியாவோட மாமியார். உங்க முகத்தை பார்த்தாலே தெய்வ கடாட்சமா இருக்குத அப்படின்னு சொல்லி விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. நீயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ எழில் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இது என்ன புதுசா இருக்கு, பேக்லாம் போட்டிருக்க அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியாவோட மாமியார். அது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பாக்கியா. இது என்னோட பேக் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாரு எழில். நான் தியானம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாக்கியா மாமியார் உள்ள போயிடுறாங்க. அமிர்தா சொல்றாங்க, அதான் பாட்டி இப்ப அமைதி ஆயிட்டாங்கல்ல, நீங்க காலேஜ் போற விஷயத்த சொல்லலாம்லமா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியாட்ட. தாத்தா அமிர்தாட்ட சொல்றாரு, ஈஸ்வரியெல்லாம் நம்ப முடியாது, இந்த அமைதி புயலுக்கு முன்னாடி வர அமைதியா இல்ல புயலுக்கு பின்னாடி வர அமைதியான்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததான் ஈஸ்வரி இப்போ பாய் விரிச்சு அதுல படுத்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே செல்வி பதறி போய், இங்க வாக்கா, உங்க மாமியாருக்கு என்னமோ ஆயிப்போச்சுக்கா, சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போகணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பதறாதடி, அத்தை இங்க தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நான் எதுக்கும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவங்க மூச்சு விடுறாங்களா இல்லையான்னு கை வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க செல்வி. ஈஸ்வரி டக்குன்னு கண் முழிச்சது பயந்து போய் ஓடி வந்துடுறாங்க. செல்வி, இனிமே நீயும் பிரம்ம முகூர்த்தத்திலேயே இங்க வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்குக்கா முகூர்த்தம் அப்படின்னு செல்வி கேக்குறாங்க. உள்ளவாடி, நான் சொல்றேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க பாக்கியா. ஓ, இவ்வளவு விஷயம் நடந்து போச்சா, அம்மா செய்யறத பார்த்தா நல்லா வேடிக்கையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க செல்வி. உனக்கும் நல்லா பொழுது போகும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க செல்வி. எழில் சொல்றாரு, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, இந்த மூலிகை தண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, சாப்பாட்டுல மட்டும்தான் என்ன கை வைக்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இனியா இப்போ அவங்க வராங்க. இன்னைக்கு காலேஜ்ல நீ டிராப் பண்றியானே அப்படின்னு எழில்கிட்ட கேக்குறாங்க. நான் பைக்ல தாமா கூட்டிட்டு போவேன், அப்போ மேல தூசிலாம் படும் அப்படின்னு சொல்றாரு எழில். கிண்டல் பண்ணாதனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இனியா. அம்மாவை கொண்டு வந்து காலேஜில் விட்டுட்டு உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு எழில். நீயும் இன்னைக்கு காலேஜ் வரப்போறியாமா அப்படின்னு இனியா கேட்குறாங்க. ஆமா, இது என்ன கேள்வி அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. இப்போவே எல்லாரும் வந்து பாக்கியலட்சுமி உன்னோட அம்மாவான்னு கேட்டுட்டு போறாங்கம்மா, எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க இனியா. உண்மையை சொல்லு, உனக்கு பொறாமையா தானே இருக்கு அப்படின்னு பாக்கியா கேட்டுட்டு இருக்கிறாங்க. பாட்டிக்கு நீ காலேஜ் போற விஷயம் தெரியுமா, தெரிஞ்சா உன்னை காலேஜ்க்கு விட மாட்டாங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க இனியா. நான் வேணா பாட்டிட்ட போய் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.